நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருப்பதாக பவுல் உடைய வசனத்தில் நாம் தியானித்தோம். இந்த வழியிலும் கூட 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்வதை பார்க்கிறோம். எல்லோருக்கும் நான் எல்லாம் ஆனேன். இன்றைக்கு நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே நம்மை விட தாழ்ந்தவர்கள், நாம் தேவனை ஆராதிக்கின்றோம், மற்றவர்கள் அந்த ஆராதனை முறைமைகள் அறியாதபடியினாலே, தேவனை புரியாதபடியினாலே நாம் அவர்களை குறித்து கரிசனை இல்லாதபடி இருக்கிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆம், அவருடைய நோக்கமெல்லாம் தேவனுக்குள் ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும், ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கம் பவுலுக்குள் இருந்தது. இது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த நோக்கமே உலகத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையில் கூட நாம் அநேகர் தேவனை அறியாமல் இருக்கிற மக்களை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு, அற்பமாக எண்ணாதபடிக்கு, எப்படியாயினும் அவர்கள் தேவனை அறிவதற்காக நாம் அவளோடு கூட இசைந்து போக, இணைந்து போக, அவள் எப்படியாயினும் தேவனுக்குள் கொண்டு வர நாம் பிரயாசப்பட வேண்டும். இதைதான் பவுல் செய்கிறார், இதைதான் பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அந்த அனுபவத்தில் போகும்போது நிச்சயமாகவே அது தேவனுடைய பார்வையிலே உகந்ததாக, பிரியமுள்ளதாக இருக்கிறது. பரலோகத்திலே அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்விலே தேவனுக்கு சந்தோஷப்படுத்தும்படியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பவுல் சொல்கிற வண்ணமாக எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி யூதனுக்கு யூதனாக, கிரேக்கருக்கு கிரேக்கராக அவர் இணைந்து போவதை பார்க்கிறோம். தன்னை ஒரு பெருமிதமாக நினைக்காதபடிக்கு எப்படியாயிலும் அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வரும்படியாக இறங்கி செல்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தவரோ, இயேசுவானவர் எப்படியாக இரக்கம் கொண்டு பூமியிலே மீட்கும்படியாக மனுஷனாக இறங்கி வந்தாரோ, மனுஷனாய் பிறந்து வந்தாரோ, அதுபோல இங்கே பார்க்கின்ற போது பவுல் அனுபவத்தில் சொல்கிறார், எல்லோருக்கும் நான் எல்லாம் ஆனேன். நிச்சயமாய் அந்த அனுபவம் தேவ ஜனங்களாகிய நம் வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. தேவன் அந்த வழியில் நடத்தும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் காணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் காணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லி எப்படியாகிலும் ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக பவுல் பிரயாசப்படுவது போல நாமும் கூட உறவினர்கள், நண்பர்கள், அநேகரை எப்படியாகிலும் தேவனுக்குள் கொண்டு வர பிரயாசப்படுவோம். இறங்கி தேவனுக்கென்று சேவை செய்ய நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, பவுலின் அனுபவம் மிகுந்த மேன்மையான அனுபவம் கர்த்தாவே. அந்த அனுபவத்தின் மூலமாக அவர் அநேக திருச்சபைகளுக்கு ஆண்டவரே அறிவுரை மூலமாக வழங்கியதாக பார்க்கிறோம் ஐயா. ஆவியானவர் அவர் மூலமாக ஆண்டவரே வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே 14 புத்தகத்தை எழுதும்படியாக, இன்றைக்கு திருச்சபைகள் நடைமுறை பயன்படுத்தும்படியாக நீர் அவர் எடுத்து பயன்படுத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.